இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லெமன் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் தொக்கு ரெடி பண்ணி வச்சு நம்ம வந்து டக்குன்னு தேவைப்படுறப்ப நம்ம சாதத்தை கிளறிக்கலாம். இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்படி இப்போ அது ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 10 பழத்தை எலுமிச்சம்பழம் எடுத்து அதை நான் சாறு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு. கருவேப்பிலை ஒரு 4-5 கொத்து. எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம 10 எலுமிச்சம்பழம்னா அதுக்கு தேவையான அளவு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 5-6 ஸ்பூன் நம்ம சேர்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த சாருக்கு தகுந்த மாதிரி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம கலந்து வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தோம்னா கொஞ்சம் ஊறின மாதிரி இருக்கும். கொஞ்சம் கம்மியாகவே நம்ம பருப்பு வகைகள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து சாதம் மட்டும் வச்சா போதும். ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நம்ம லெமன் ரைஸ் கிளறிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் தாங்கும். அது வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்குது. நம்ம ஆற வச்சு ஊற்றி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒன்றும் கெட்டு போகாது. இப்போ வந்து நல்லா மிளகாயெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கலக்கி வச்சுருக்கிற சாறு வந்து எலுமிச்சம்பழம் சாறு வந்து நம்ம இதில் கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு புளிப்பு நல்லா தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணுறப்ப அது கரெக்டாக இருக்கும். திரும்பவும் கொஞ்சம் பத்தலைன்னா வேணால் நம்ம சாதத்தில் கொஞ்சம் லைட்டாக தூள் உப்பு தூவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து நம்ம ஆறினதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் நம்மளுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாறு நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்மள ஆற வச்சு நம்ம வந்து அந்த பாட்டிலில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மறாவது நாள் வந்து சாதம் மட்டும் எடுத்து இந்த தொக்கு வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு கலக்கி விடணும். ஏன்னா வந்து கீழே வந்து தாளிச்சதெல்லாம் கீழே தேங்கி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கலந்து விட்டு நம்ம அப்படியே ஸ்பூனில் தேவையான ஒரு 2-3 ஸ்பூன் விட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு தெரியும். சூப்பராக நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அவசர டைமுக்குலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லே வந்து கடலை பொடி ரெசிபியும் இருக்குது. அதுவும் லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். நம்ம வந்து ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியானதாகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சைடில் ஏதோ ஒரு காய் மட்டும் நம்ம வச்சு கொடுத்தோம்னா போதும். இது பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பொடி இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படுறப்ப அதுவும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம்.